ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பிசி எம்பிசி பிரிவினருக்கான ஸ்காலர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னமான ஸ்காலர்ஷிப், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். 5/1/2024 அன்னைக்கு தான் தமிழக அரசு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் பள்ளி படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் இனத்தை சார்ந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிட தமிழக அரசு உத்தேசித்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் இப்போ 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண் குழந்தை இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக தமிழக அரசு பார்த்தா சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா, நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி வகுப்பினா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது. 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் பெண் குழந்தைகள், அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஓகே, இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கின்றதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்குன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தகுதியுள்ள அனைத்து மாணவிகளுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 4000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 4000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் பயிலும் மாணவிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது அஞ்சல் வங்கிகளில் தமது பெயரில் வங்கி கணக்கு துவங்கி அதனை தமது ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும். மேற்படி ஆதார் எண் மற்றும் வங்கி விவரங்களை பெற்றோர் ஆண்டு வருமான சான்று மற்றும் ஜாதி சான்றிதழுடன் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் சமர்ப்பிக்க வேண்டும். அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாநில விவரங்களை இஎம்ஐஸ் இருக்கு பாருங்கள், அந்த போர்ட்டலில் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொண்ட மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் நேமில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் துவங்க. வங்கி கணக்கு அல்லது பார்த்தீங்கன்னா அஞ்சல் வேலையில் இருக்கு பாருங்கள், அந்த போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் பேங்க் புக்கோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆதார் மூலமாக தான் பணம் அனுப்புவாங்க. உங்கள் பேங்க் புக் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது. உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு பாருங்கள், தலைமை ஆசிரியர், அவங்ககிட்ட நீங்கள் போயிட்டு உங்களுக்கான பேங்க் புக், உங்களுக்கான வருமான சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தினாவே அவங்க இஎம்ஐஸ் வெப்சைட் மூலமாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு ஆண்டுக்கு 4000 ரூபாய் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஓகே, இதுதான் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. அதுவும் நீங்கள் 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் படிச்சுட்டு இருக்கின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.